அல்லேலூயா. எங்களுடைய தேவன் அன்பாகவே இருக்கிறார். பக்கத்தில் இருக்கிறவர்களை பார்த்து சொல்லுங்க, எங்களுடைய தேவன் அன்பான தேவன் என்று. அல்லேலூயா, அல்லேலூயா. நல்லது. எங்களுடைய ஆராதனைக்கு வந்ததான உங்கள் அனைவரையும் இயேசுவின் நாமத்தினாலே மறுபடியுமாக நாங்கள் வரவேற்கிறோம். நாங்கள் இந்த நாளில் பேச போகிறதான காரியம்தான் அன்பை குறித்து. ஆமென், ஆமென். நாங்கள் இந்த இடத்தில் எதுவுமே போடவில்லை. ஏனென்றால் எங்களுடைய தேவனுடைய அன்புக்கு அளவு இல்லை, எல்லை இல்லை. அதை வார்த்தைகளினாலோ எழுத்துகளினாலோ எங்களுக்கு சொல்ல முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை பேர் உற்சாகமாக இருக்கிறீங்க ஆண்டவருடைய வார்த்தையை கேட்க? ஆமென், ஆமென். இன்னைக்கு ஆண்டவருடைய அன்பினாலே பூரணப்பட்டு விடுதலையாக்கப்பட்டு நாங்கள் போகிறோம். ஆமென், அல்லேலூயா. நல்லது. நாங்கள் திருப்பிக் கொள்ளுவோம். 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை நாங்கள் திருப்பிக் கொள்ளுவோம். 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை. தேவன் நம்மேல் வைத்திருக்கிற அன்பை நாம் அறிந்து விசுவாசித்திருக்கிறோம். தேவன் அன்பாகவே இருக்கிறார். அன்பில் நிலைத்திருக்கிறவன் தேவனில் நிலைத்திருக்கிறான், தேவனும் அவனில் நிலைத்திருக்கிறார். அல்லேலூயா. இந்த இடத்தில் பாருங்கள், எனக்கு வேண்டிய ஒரே ஒரு வார்த்தை தான், எங்களுடைய தேவன் அன்பாகவே இருக்கிறார். எங்களுடைய தேவன் அன்பாகவே இருக்கிறார். ஏனென்றால் நாங்கள் பார்ப்போமா இருந்தால் இந்த உலகத்தில் அன்பு இல்லாமல் எந்த ஜீவனுமே இல்லை. நாங்கள் அனைவருமாக அன்புக்காக ஏங்குகிறதான ஜனங்கள். எத்தனை பேர் இதை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுகிறீர்கள்? அன்பு இல்லாவிட்டால் இந்த உலகம் சுற்றாது என்று சொல்லுவார்கள். அன்பு தான் எங்கள் ஒவ்வொருவரையும் கட்டி போட்டிருக்கிறது. ஆனாலும் நாங்கள் பார்க்கிறோம், இந்த உலகத்தில் அநேக அன்பு எங்களுக்கு இருக்கிறது. பெற்றோர்களின் அன்பு, பிள்ளைகளின் அன்பு, எங்களுடைய உறவு, சகோதரர்கள், இப்படியான உறவுகள் இருக்கிறது. ஆனாலும் பெரியதான, பெருமதியான, விலை மதிக்க முடியாத ஒரு அன்பு இருக்கிறது, எங்களுடைய தேவனுடைய அன்பு. அந்த தேவனுடைய அன்பானது எங்களை எப்படி நெருக்கி ஏவுகிறது, அந்த அன்பு எப்படியாப்பட்டதா எங்களுடைய வாழ்க்கையில் கிரிகை செய்கிறது என்று நாங்கள் பார்க்க போகிறோம். பாஸ்டர் ராஜு கடைசியாக அவர் சொன்னார், அவருடைய அன்பு இல்லாவிட்டால், அவருடைய கிருபை இல்லாவிட்டால் நாங்கள் உயிரோடு இருக்க மாட்டோம். ஏனென்றால் அவர் அன்பாகவே இருக்கிறார். அவருடைய பார்வை அன்பாய் இருக்கிறது. அவர் அன்பின் ஐஸ்வர்யமுள்ள தேவனாய் இருக்கிறார். அவர் இரக்கத்தின் உருக்கத்தின் மகத்துவமான தேவனாய் இருக்கிறார். அவர் அன்பாய் இருக்கிறபடியாகவே, இருக்கிறது நிமித்தமே நாங்கள் இன்று உயிரோடு அவருடைய சமூகத்துக்குள்ளாக இருக்கிறோம். அல்லேலூயா. இந்த இடத்தில் பாருங்க, தேவனுடைய வார்த்தை சொல்லப்படுகிறது, தேவன் அன்பாகவே இருக்கிறார். இந்த அன்பின் பரிபூரணம் என்பது தேவன். அன்பு, தேவன், இது இரண்டிலும் எது பெரிதென்று சொல்லும் போது இது எதுக்குமே தனியாக பிரிக்க முடியாது. ஏனென்றால் அன்பு, தேவன் அன்பானவர், அன்பின் உருவமானவர். அல்லேலூயா, அல்லேலூயா. அன்பின் உருவம், அவர் அன்பானவர். அவருக்கு பேர் அன்பு, அன்புள்ளதான தேவன். பாருங்கள், தேவனுடைய அன்பை நாங்கள் புரிந்து கொள்ளாததின் நிமித்தமாக எங்களுடைய வாழ்க்கையில் அவருடைய அன்பு எப்படியாப்பட்டது எங்களை ஏவுகிறது, எந்த நிலையில் இருந்தோம் இன்று எப்படி தேவன் எங்களை வைத்திருக்கிறார் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள நாங்கள் தவறுகிறோம். சில நேரங்களில் நாங்கள் பார்ப்போமா இருந்தால் நாங்கள் பார்ப்போம், ஓசியா 5:6வது வசனம் சொல்லப்படுகிறது. ஓசியா 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் சொல்லப்படுகிறது, என் ஜனங்கள் அறிவில்லாமை நிமித்தம் சங்காரமாகுகிறார்கள். என் ஜனங்கள். இந்த இடத்தில் நாங்கள் தேவனுடையமான மகத்துவமான அன்பை புரிந்து கொள்ளாததின் நிமித்தமாக நாங்கள் அங்கு சங்காரமாகுகிறோம். ஆமென். தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது என்ன என்றால், யாத்ராகமம் 20ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம், என் கற்பனைகளை கை கொள்ளுகிறவன். அந்த வசனத்தை நாங்கள் வாசிப்போம். யாத்ராகமம் 20ஆம் அதிகாரம் 6வது வசனம். தேவனுடைய அன்பு எப்படியா இருக்கிறது என்று, தேவன் எதை கை கொள்ள சொல்லியிருக்கிறார். இந்த ஓசியா புத்தகத்தில் பார்க்கிறோம், என் ஜனங்கள் அறிவில்லாமையினால் என்று. தேவனுடைய வார்த்தையில் சகலமும் அடங்கியிருக்கிறது. இந்த வேதம், நாங்கள் வேதத்தை எடுத்துக்கொள்வோமாயிருந்தால் இந்த வேதமானது அன்பின் பரிபூரணமாயிருக்கிறது. இந்த வேதம்
சகல எதை எங்களுக்கு செய்ய சொன்னாலும் இதில் முதலாவது இங்கு தேவனுடைய அன்பு வெளிப்படுகிறதா இருக்கிறது. இதில் தேவன் இந்த அன்பின் நிமித்தமாகவே சொல்லுகிறார், தேவனுடைய அன்பு தெரியவில்லை, அவருடைய ஆழம் தெரியவில்லை, அந்த அன்பின் உயரம் அகலம் ஆழம் எங்களுக்கு தெரியாத நிமித்தமாகவே நாங்கள் என்ன செய்கிறோம், அறிவில்லாமை நிமித்தம் நாங்கள் சங்காரமாகுகிறோம். யாத்ராகமத்தை நாங்கள் வாசிப்போம். என்னிடத்தில் அன்பு கூர்ந்து என் கற்பனைகளை கை கொள்ளுகிறவனுக்கோ 1000 தலைமுறை மட்டும் இரக்கம் செய்கிறவனாயிருக்கிறேன். அவருடைய கற்பனைகளை கை கொண்டு, அவருடைய கற்பனைகளை அன்பு கூறும் போது எங்களுக்கு இலகுவாய் இருக்கிறது அவருடைய கற்பனைகளை கை கொள்ளுவதற்கு. ஏனென்றால் சில நேரங்களில் நாங்கள் தேவன் சொன்னதான நியாய பிரமாணங்களை, வார்த்தைகளை, அறிவுரைகளை நாங்கள் விட்டு விடுகிறோம். நாங்கள் ஜெபிக்க சொல்லுகிறோம், வேதத்தை வாசிக்க சொல்லுகிறோம். எங்களால் ஏன் வேதம் வாசிக்க முடியவில்லை, எங்களால் ஏன் ஜெபிக்க முடியவில்லை? அநேகர் நாங்கள் பார்க்கிறோம், வேதம் வாசிக்க மாட்டேங்கிறார்கள், அங்கு ஜெபம் குறைவாக இருக்கிறது. கேட்டோம் என்றால் அவர்கள் சொல்லுவார்கள், ஜெபிக்க முடியவில்லை, என்னால் வேதத்தை வாசிக்க முடியவில்லை, என்னால் வேதத்தை வாசிக்க நேரம் இல்லை என்பதாக. ஆனால் இந்த இடத்தில் சொல்லுகிறது, என்னில் அன்பு கூறுவானாய் இருந்தால் என் கற்பனைகளை கை கொள்ளுவான் என்று. என்னில் அன்பு கூர்ந்து என் கற்பனைகளை கை கொள்ளுகிறவனுக்கோ 1000 தலைமுறை மட்டும் தேவன் இரக்கம் செய்கிறவராயிருக்கிறார். ஆமென், ஆமென். இந்த வார்த்தையை இந்த நாளில் நான் தேவனுடைய அன்பை, இயேசு கிறிஸ்துவினுடையதான மகத்துவமான அன்பை நான் உங்களிடத்தில் நான் பேசுகிறதான நேரத்தில் நீங்கள் அதை செவி கொடுங்கள். உங்களுடைய உள்ளான இருதயத்தின் அந்த ஆழத்துக்குள்ளாக இந்த வார்த்தையை நீங்கள் கொண்டு செல்ல வேண்டும். ஏனென்றால் தேவனுடைய மகத்துவமான அந்த அன்பு, எங்களை ஏவுகிறதான, எங்களை உயர்த்தி வைத்ததான, குப்பையிலிருந்து எங்களை தூக்கிய தேவனின் அன்பை இன்று அநேகர் நாங்கள் மறந்து போயிருக்கிறோம். எங்களுடைய வேலைகள், எங்களுடைய காரியங்கள், எங்களுடைய தேவைகளுக்காக ஓடுகிறோமே தவிர நாங்கள் தேவனை நேசிப்பது அதிக குறைவாகவே இருக்கிறது. இந்த நேரத்தில் பார்க்கிறோம், நாங்கள் தேவன் அவருடைய அன்பில் நாங்கள் நிலைத்திருந்தால் மாத்திரமே எங்களுக்கு அவருடைய தேவ பிரசன்னம் வெளிப்படுகிறது. தேவனுடைய அன்பில் நிலைத்திருந்தால் மாத்திரமே. நாங்கள் பார்க்கிறோம், சங்கீதம் 1வது அதிகாரம் 2-3வது வசனம் உங்களுக்கு நன்றாக தெரிந்த வசனம். சங்கீதம் 1வது அதிகாரத்தில் 2-3 வசனங்கள் சொல்லுகிறது, வேதத்தில் பிரியமாய் இருந்து இரவும் பகலும் என் வேதத்தை தியானிக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று. 3வது வசனம் சொல்லப்படுகிறது, அவன் எவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான், அவன் இலை உதிராத மரத்தை போல ஆசீர்வதிக்கப்படுவான் என்று சொல்லப்படுகிறது. நீங்கள் பிரியமாய் இருக்க வேண்டும். எங்களால் ஒரு காரியத்தில் பிரியமாய் இருந்தால் மாத்திரமே அதை எங்களுக்கு செய்ய முடியும், இல்லாவிட்டால் எங்களுக்கு செய்ய முடியாது. நீங்கள் பாருங்கள், இன்று உங்களுக்கு ஜெபிக்க முடியவில்லை, உங்களுக்கு வேதம் வாசிக்க முடியவில்லை என்றால் உங்களுக்கும் தேவனுக்கும் இடையிலான அன்பு எப்படியா இருக்கிறது, உங்களுக்கும் தேவனுக்கும் இடையிலான உறவு எப்படியா இருக்கிறது என்று நீங்கள் பாருங்கள். தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, தேவனுடைய வார்த்தையில் வேதத்தில் பிரியமாய் இருக்க வேண்டும். பிரியமால் இருந்தால் மாத்திரமே தேவனுடைய வார்த்தையை வாசிக்க முடியும். தேவனை நாங்கள் நேசித்தால் மாத்திரமே அவருடைய அன்பை பற்றி எங்களுக்கு துதிக்க முடியும், நமஸ்கரிக்க முடியும், தேவனுடைய சமூகத்தில் நாட்களை எங்களுக்கு கழிக்க முடியும். எனக்கு பிரியமானவர்களே, தேவனுடைய அன்பு அந்த அறிவு கெட்டாத, எபேசியர் 3:19 சொல்லப்பட்டிருக்கிறது, எங்களுடைய அறிவு கெட்டாத அன்பு, அப்படியாப்பட்டதான அன்பு எங்களுக்கு அறிவுக்கு இன்னும் செல்லவில்லை. எங்களுடைய அறிவுக்குள்ளாக, எங்களுடைய இருதய ஆழத்துக்குள்ளாக அந்த இயேசு கிறிஸ்துவின் அன்பு செல்லாதின் நிமித்தமாகவே நாங்கள் ஜெபிக்க மறுக்கிறோம். எங்களால் வேதத்தை வாசிக்க மறுக்கிறோம். எங்களால் ஊழியக்காரர்களுக்கு கீழ்ப்படிய முடியவில்லை. எங்களுடைய போதரின் சொற்களுக்கு கீழ்ப்படிய முடியவில்லை. எங்களால் ஒரு கிறிஸ்தவ சாட்சியான வாழ்க்கையை சமுதாயத்துக்கு எங்களுக்கு வாழ முடியாததுக்கு ஒரே ஒரு காரணம், தேவனுடைய அன்பு எங்களுடைய அறிவுக்கு எட்டவில்லை. ஆமென், ஆமென். தேவனுடைய அன்பு மகத்துவமான, அது சொல்ல முடியாத, எல்லையில்லாத அந்த பெரியதான அன்பை நாங்கள் பார்க்க போகிறோம். நீங்கள் திருப்பிக் கொள்ளுங்கள், யோவான் 3ஆம் அதிகாரம் 16வது வசனம். யோவான் 3ஆம் அதிகாரம் 16வது வசனம். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும் படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். இந்த இடத்தில் பார்க்கிறோம், தேவன் அவருடைய குமாரனை
இந்த உலகத்துக்கு தந்தருளி இந்த உலகத்துக்கு அன்பு கூர்ந்தார் என்று. வேதம் வைத்திருக்கிறதான நீங்கள் அனைவரும் அந்த வேதத்தை நீங்கள் வாசியுங்கள். அந்த வார்த்தையை நீங்கள் அனைவருமாக வாசியுங்கள். அந்த வார்த்தையில் தேவன் இருக்கிறார், இயேசு கிறிஸ்து இருக்கிறார், உலக ஜனங்கள் இருக்கிறார்கள், அக்கினி இருக்கிறது, எங்களுக்கு நரகம் அங்கு இருக்கிறது, அதே போல நித்திய ஜீவன் பரலோகமும் அந்த வார்த்தையில் இருக்கிறது. அன்று யோவான் 3:16 இந்த வசனத்தில் இவ அனைத்து காரியங்களும் அடங்கியிருக்கிறது. உங்களிடத்தில் வேதம் இருக்குமா இருந்தால் நீங்கள் வாசிங்கள். இந்த இடத்தில் இப்படியாக சொல்லப்படுகிறது 3:16, தேவன் தம்முடைய ஒரே பேரனான குமாரனை விசுவாசிக்கிறன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்துக்கு அன்பு கூர்ந்தார். அங்கே தேவன் இருக்கிறார். தேவன் இயேசு கிறிஸ்துவை தருகிறார். இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற எவர்களோ யாராயிருந்தாலும் அவர்களுக்கு நித்திய ஜீவன் இருக்கிறது, அவர்களுக்கு பரலோகம் இருக்கிறது, அவர்களுக்கு அக்கினி இல்லை என்பதாக இந்த இடத்தில் சொல்லப்படுகிறது. இந்த வார்த்தையை நாங்கள் பார்ப்போமாயிருந்தால் இந்த வார்த்தைக்குள்ளாக எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் சற்று ஆராய்ந்து பார்ப்போம். ஏனென்றால் தேவனுடைய முழு அன்பும் இயேசு கிறிஸ்துவின் முழு அன்பும் தியாகமும் இங்கு இப்படியாக சொல்லப்படுகிறது. தேவன் அவர் தனிப்பட்ட முறையில் எங்கள் ஒவ்வொருவருக்கும் இந்த நாளில் சொல்லுகிற ஒரு காரியம்தான், நான் உன்னை நேசிக்கிறேன், நான் உன்னை நேசிக்கிறேன். பக்கத்தில் இருக்கிறவர்களை பார்த்து சொல்லுங்க, தேவன் உங்களை நேசிக்கிறார் என்று, இயேசு கிறிஸ்து உங்களை நேசிக்கிறார் என்று. எங்களுடைய தேவைகள் சந்திக்கப்படாவிட்டால் நாங்கள் ஜெபிக்கிறோம், நாங்கள் வேதத்தை வாசிக்கிறோம், நாங்கள் பார்க்கிறோம், எங்களுடைய ஜனங்கள் நன்றாக ஜெபிப்பார்கள், வீட்டில் கூடி நன்றாக ஜெபிப்பார்கள், வேதத்தை வாசிப்பார்கள், நல்ல அக்கினியாக எழும்பி இருப்பார்கள், ஒரு காரியத்துக்காக அவர்கள் ஜெபிக்கிறார்கள், அல்லது ஏதாவது ஒரு சவாலுக்கு அவர்களுக்கு முகம் கொடுக்க வேண்டிய நிலைமை ஏற்படுகிறது. இந்த நேரத்தில் இந்த ஜனங்கள் என்ன செய்கிறார்கள்? தேவனுடைய அந்த ஜெபத்தை, அன்பை விட்டு பின்தங்கி போகிறார்கள். அங்கு ஜெபிக்க முடியவில்லை, தேவனுடைய வேதத்தை தியானிக்க முடியவில்லை. ஏன்? தன்னுடைய காரியம் சந்திக்கப்படவில்லை. எனக்கு பிரியமானவர்களே, என்னுடைய காரியம் சந்திக்கப்படவில்லை, எனக்கு தேவன் சுகத்தை கொடுக்கவில்லை, இந்த சவாலுக்கு முகம் கொடுக்க எனக்கு தெரியவில்லை என்பதற்காக தேவன் உங்கள் மேல் அன்பு இல்லை என்று அர்த்தம் இல்லை. தேவன் உங்களை நேசிக்கிறார். உங்களுடைய பிரச்சனை எதுவாக இருக்கலாம், உங்களுடைய நோய் சுகப்படுத்தாமல் இருக்கலாம், நீங்கள் அநேக நோய்க்காக நீங்கள் ஜெபித்து கொண்டிருக்கலாம், ஆனாலும் நீங்கள் நினைக்கக்கூடாது தேவன் என்னை நேசிக்கவில்லை என்று. பக்கத்தில் இருக்கிறவன் ஆசீர்வதிக்கப்படுகிறான், பக்கத்தில் இருக்கிறதான மனிதன் சுகப்படுத்தப்படுகிறான், அவனுக்கு அற்புதம் நடக்கிறது, அவனுக்கு ஆசீர்வாதம் நடக்கிறது. தேவன் என்னை நேசிக்கவில்லை என்று நாம் நினைக்கக்கூடாது. ஏனென்றால் தனிப்பட்ட ரீதியில் ஒவ்வொருவருக்கும் தேவன் இந்த வார்த்தை சொல்லியிருக்கிறார், தேவன் எங்கள் மேல் அன்பாயிருக்கிறார், தேவன் அன்பாயிருக்கிறார். இந்த வார்த்தையில் நாங்கள் பார்ப்போமா என்றால் இயேசு கிறிஸ்துவினுடைய அன்பு, அந்த சிலுவை மரணத்தை நாங்கள் இந்த வார்த்தை கூடாக பார்க்க போகிறோம். இந்த வார்த்தை தான் இந்த பிரசங்கத்தின் நான் பேச போகிற முழு பிரசங்கத்தின் மைய வார்த்தை இந்த யோவான் 3:16 ஏனென்றால் இந்த நாளில் நாங்கள் யோசிக்க போகிறோம், நாங்கள் தியானிக்க போகிறோம் எங்கள் இயேசு கிறிஸ்துவின் பாடுகளை குறித்து. எங்கள் இயேசு கிறிஸ்து அங்கு சிலுவையில் மரிக்கிறதான நேரத்தில் அவர் அநேக பாடுகளை பட்டார். அங்கு மனிதர்கள் அவரை என்ன செய்தார்கள்? துப்பினார்கள், துப்பினார்கள், சிரசின் முள்முடி சூட்டினார்கள். இயேசு கிறிஸ்து அவர் தேவன், அவர் சர்வ வல்லமை நிறைந்ததான தேவன், அவர் இந்த வானத்தையும் பூமியும் படைத்ததான சர்வ வல்லமை நிறைந்ததான தேவன். இந்த இயேசு கிறிஸ்து மனிதனிடத்தில் அடிவாகினார், மனிதன் காரி துப்பினார். நீங்கள் யோசித்து பாருங்கள், என்னுடைய மகன் என்னை அடித்தால், என்னை ஏசினால், என்னை காரி துப்பினால் எனக்கு எப்படி கோபம் வரும், எனக்கு எப்படி வேதனை வரும்? எனக்கு பிரியமானவர்களே, நேற்றைய தினம் நான் ஜெபித்து இந்த வார்த்தையை நான் தியானிக்கிற நேரம் கர்த்தர் என்னோடு இடைப்பட்ட காரியம், இடைப்பட்ட வார்த்தை இதுவே. ஏனென்றால் மனிதர்களாகிய நாங்கள் சிந்திக்க வேண்டும், எனக்கு கீழ் இருக்கிறதான ஒருவன் என்னை ஏசினால் நான் என்ன செய்வேன்? நான் அடிப்பேன், எனக்கு கோபம் வரும். ஆனாலும் சர்வ வல்லமை நிறைந்ததான அந்த தேவன் எல்லாவற்றையும் பொறுத்து கொண்டார். ஆமென், ஆமென். என்னுடைய இயேசு கிறிஸ்து காரி துப்பினார்கள். யாருக்காக? உனக்காகவும் எனக்காகவும். ஆமென். அவருடைய சிலுவை மரணம் யாருக்காக? உனக்காகவும் எனக்காகவும்.
அவர் ஜீவனை கொடுத்தது, அன்று சிலுவையில் அவர் மரித்தது, தொங்கியது, ஒரு சொட்டு இரத்தம் கூட இல்லாதபடி அவர் அங்கு எங்களுக்காக அவர் பலியானார். எங்கள் மேல் வைத்த அன்பின் நிமித்தமே. எனக்கு பிரியமானவர்களே, அந்த அன்பு உங்களுக்கு புரியாவிட்டால் நீங்கள் அந்த அன்புக்கு பாத்திரனே அல்ல. நான் சொல்லுகிறேன் என்று நீங்கள் கோபித்துக் கொள்ள வேண்டாம். அந்த அன்பு உங்களுக்கு புரியாவிட்டால் நாங்கள் மனிதர்களே அல்ல. எனக்கு பிரியமானவர்களே, ஏனென்றால் இயேசு கிறிஸ்துவும் பிதாவும் அவர்களுடைய உறவு சிலுவையில் அங்கு உடைக்கப்பட்டது. ஏனென்றால் அந்த இடத்தில் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நாங்கள் பார்க்கிறோம், லூக்கா 5ஆம் அதிகாரம் 34வது வசனத்தை நாங்கள் வாசிப்போம். லூக்கா 5ஆம் அதிகாரம் 34வது வசனத்தை. லூக்கா 5ஆம் அதிகாரம் 34. அதற்கு அவர், மணவாளன் தங்களோடு இருக்கையில் மணவாளனுடைய தோழர்கள் நீங்கள் உபவாசிக்க செய்யக்கூடுமோ? இல்லை, லூக்கா 5:34. சரி, நாங்கள் பார்ப்போம். அந்த இடத்தில் சொல்லப்படுகிறது, என் தேவனுடைய மரணம், கடைசி மரணம், இங்கு வார்த்தை பிழைத்திருக்கிறது, தேவனுடைய மரணத்தின் அந்த கடைசி நிலைமை, அவர் சிலுவையில் தொங்குகிறதான நேரத்தில் உங்களுக்காகவும் எனக்காகவும் அவர் பாடுகளை அனுபவித்த நேரத்தில் அவர் சொல்லுகிறார், பிதாவினால் இயேசு கிறிஸ்துவானவர் கைவிடப்படுகிறார். அவருடைய பிதாவை அவர் எப்படியாக கூப்பிடுகிறார்? என் தேவனே, என் தேவனே, ஏன் நீர் என்னை கைவிட்டீர் என்று. ஆமென், ஆமென். இயேசு கிறிஸ்து எப்படியாக கதறுகிறார் சிலுவையில், என் தேவனே, என் தேவனே, நீர் ஏன் கைவிட்டீர் என்று. அந்த இடத்தில் இயேசு கிறிஸ்து சிலுவையில் அந்நியராக்கப்பட்டார். ஏனென்றால் அவர் பிதா என்று ஜெபித்ததான தேவன், பிதா என்று ஜெபித்ததான இயேசு கிறிஸ்து, தேவனே, தேவனே என்று உனக்காகவும் எனக்காகவும் உன்னுடைய பாவத்துக்காகவும் என்னுடைய பாவத்துக்காகவும் சிலுவையில் அங்கு அந்நியரானார். அங்கு பிதாவின் அன்பு பிரிக்கப்பட்டது. பிதாவினால் இயேசு கிறிஸ்து கைவிடப்பட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் கைவிடப்பட்டதின் காரணம் என்ன தெரியுமா? நீங்களும் நானும் இயேசு கிறிஸ்துவினிடத்தில் ஒப்புரவாக வேண்டும் என்ற ஒரே காரணத்துக்காக. அன்று அவருக்கு தெரியும் நான் படுகிற பாடுகள் என்று. அவர் தேவனாய் இருந்தார். அவருடைய எல்லா பாடுகளும் அவர் தெரிந்திருந்து சிலுவையில் அவர் பலியானார். உங்களுக்காகவும் எனக்காகவும். உனக்கு சமாதானத்தை கொடுக்க, எனக்கு சமாதானத்தை கொடுக்க, உனக்கு சுகத்தை கொடுக்க, எனக்கு சுகத்தை கொடுக்க. இந்த உலகத்தின் ஆசீர்வாதங்கள் மாத்திரமல்ல பிரியமானவர்களே, நித்திய ஜீவனை கொடுப்பதற்காக அந்த இயேசு கிறிஸ்து அங்கு பிதாவினால் கைவிடப்பட்டார். அங்கு பிதாவினால் அங்கு கைவிடப்படவில்லை என்றால் உனக்கும் எனக்கும் இன்று ரட்சிப்பு இல்லை, எனக்கு நித்திய ஜீவன் இல்லை. உலகம் போகிற போக்கிலே எங்களுக்கு போக வேண்டியதாக இருக்கும். எங்களுடைய இயேசு கிறிஸ்து அப்படியான ஒரு அன்பை, அப்படியான ஒரு தியாகத்தை, எங்கள் பெற்றோர்கள், எங்களுடைய சகோதரர்கள் எங்களுக்கு செய்ய முடியாத ஒரு தியாகத்தை எங்கள் இயேசு கிறிஸ்து எங்களுக்காக செய்தார். ஆமென், ஆமென். சற்று யோசித்து பாருங்கள். நீங்க யோசித்து பாருங்கள் பிதாவினுடைய அன்பை. என் பிள்ளை என்னை காரி துப்பினார், என் பிள்ளை என்னை ஏசினால் என்ன நினைப்பேன்? இவ்வளோ கஷ்டப்பட்டு உன்னை நான் பெற்று வளர்த்து எல்லாம் செஞ்சு உனக்காக நான் கஷ்டப்பட்டு உனக்காக என் வாழ்க்கையை அர்ப்பணித்து நீ எனக்கு கூட கொடுக்கிற பரிசு இதா என்று நாங்கள் கேட்போம். ஆனாலும் அந்த இயேசு கிறிஸ்து அவர் உருவாக்கின மனிதன், அவர் உருவாக்கின அவனுடைய படைப்பே அவனை அடித்தது, அவனுடைய படைப்பே அவனை காரி துப்பியது, அவனுடைய படைப்பே முடி சூடியது, அவருடைய படைப்பே அங்கு கேலி செய்தது, அவரை வெட்கப்படுத்தியது. உங்களுக்கு தெரியுமா? வரலாறு சொல்லுகிறது, நாங்கள் இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்படும் போது நாங்கள் பார்க்கிறோம் ஒரு துணி சுற்றப்பட்டிருக்கிறது. ஆனாலும் என் இயேசு கிறிஸ்து அந்த அன்பான இயேசு கிறிஸ்து எப்படி சிலுவையில் தொங்கினார் தெரியுமா? நிர்வாணமாக அங்கு தொங்கினார், நிர்வாணமாக. நீயும் நானும் உடை அணிந்து எங்களுடைய வெட்கத்தை இன்று நாங்கள் மூடிக்கொண்டு நாங்கள் கௌரவமாக இருக்கிறோம் என்றால் என் இயேசு கிறிஸ்து சிலுவையில் அன்று உனக்காகவும் எனக்காகவும் பாவத்துக்காகவும் என் பாவத்துக்காகவும் அவர் நிர்வாணமாக்கப்பட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கரங்களை தட்டி அந்த தேவனை நாங்கள் மகிமைப்படுத்துவோம். எனக்கு பிரியமானவர்களே,
நாங்கள் தேவனுடைய அன்புக்குள்ளாக நாங்கள் செல்ல வேண்டும். அந்த இயேசு கிறிஸ்துவின் அன்புக்குள்ளாக செல்ல வேண்டும். அவர் எங்களுக்காக உயிரை கொடுத்தவர். இன்று நாங்கள் என்ன செய்கிறோம்? இன்று என்னுடைய அன்பு எப்படியாக இருக்கிறது? இன்று நான் என்ன செய்து கொண்டிருக்கிறேன்? என்னுடைய ஓட்டம் எப்படியாக இருக்கிறது? என் வீடு எப்படியாக இருக்கிறது? என் பிள்ளைகளின் நிலைமை எப்படியாக இருக்கிறது? நான் எப்படியாக என் குடும்பத்தை கொண்டு செல்கிறேன்? நான் என்ன ஓட்டத்துக்குள்ளாக நான் ஓடிக்கொண்டிருக்கிறேன் என்று நாங்கள் சிந்திக்க வேண்டும். நான் தொடர்ந்தும் தேவனுடைய அன்பை நான் காட்டப்போகிறேன் உங்களுக்கு. அவர் எப்படியாப்பட்ட அன்பு உள்ளவர், நாங்கள் அவருடைய அன்புக்குள்ளாக நாங்கள் எப்படி செல்ல வேண்டும் என்பதை நாங்கள் பார்ப்போம். லூக்கா 15ஆம் அதிகாரத்தை 7வது வசனத்தை நாங்கள் வாசிப்போம். லூக்கா 15:7. அதே போல மனம் திரும்ப அவசியம் இல்லாத 99 நீதிமான்களை குறித்து சந்தோஷம் உண்டாகிற பார்க்கிலும் மனம் திரும்புகிற ஒரே பாவி நிமித்த பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும் என்று உங்களுக்கு சொல்கிறேன். இந்த இடத்தில் காணாமற் போன ஆடுகளை பற்றி சொல்லப்படுகிறது. காணாமல் 100 ஆடுகள் இருந்தது. 100 ஆடில் ஒரு ஆடு அங்கு காணாமல் போய்விட்டது. வழி தெரியவில்லை ஆடுக்கு. 909 ஆடுகள் இருக்கிறது. ஒரு ஆடு காணாமல் போய்விட்டது. ஆனாலும் இந்த ஒரு ஆட்டை தேடி அங்கு அவர் செல்லுகிறார். ஒரு ஆட்டை தேடி செல்லும் போது அந்த ஆட்டை கண்டுபிடித்து தன்னுடைய தோளிலே சுமந்து கொண்டு சந்தோஷமாக மகிழ்ச்சியாக வந்து, என் ஆடு காணாமல் போனது, நான் கண்டுபிடித்தேன் என்று சொல்லுகிறார். ஏனென்றால் அந்த காணாமல் போன ஆடு மனம் திரும்பிய ஆடாய் இருக்கிறது. இந்த இடத்தில் சொல்லப்படுகிறது, நீங்கள் வாசிப்பீர்களா இருந்தால் இந்த இடத்தில் சொல்லப்படுகிறதான காரியம்தான் 100 ஆடுகளில் 99 ஆடுகள் இருந்தது. ஒரு ஆடு தான் அங்கு காணாமல் போனது. மனம் திரும்புகிற ஒரே பாவியின் நிமித்தம் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கிறது என்று நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். அதுபோல மனம் திரும்ப அவசியமில்லாத 99 நீதிமான்களை குறித்து சந்தோஷம் உண்டாகிறதை பார்க்கிலும் மனம் திரும்பாத 99 ஆடுகளை குறித்து அங்கு சந்தோஷம் இல்லையா? ஒரு ஆடு மனம் திரும்பியது. அந்த ஆடை தேடி என் இயேசு கிறிஸ்து சென்றார். ஆமென். அந்த ஆடை தேடி இயேசு கிறிஸ்து சென்றால் நாங்கள் மனம் திருவோமா இருந்தால், இன்று என் இயேசு கிறிஸ்துவின் அன்பு உங்களை ஏவுமா இருந்தால், இல்லை நான் இயேசுவுக்காக வாழ வேண்டும், என் தேவனுக்காக அர்ப்பணிக்க வேண்டும், என் தேவனுக்காக காரியங்களை நான் செய்ய வேண்டும், நான் கீழ்ப்படிய போகிறேன், நான் அர்ப்பணிக்க போகிறேன், நான் ஜெபிக்க போகிறேன், என் ஜெப வாழ்க்கை, என் குடும்ப வாழ்க்கை, என் தேவனுக்கோடு நான் இடைப்படுகிற காரியங்களை நான் பெருக்கிக் கொள்ள போகிறேன், என்னுடைய வாழ்வு தேவனுக்காக இயேசுவுக்காகவே என்று நீங்கள் தீர்மானிப்பீர்களாய் இருந்தால் நீங்கள் மனம் திரும்பிய ஆடுகளாய் இருக்கிறீர்கள். அங்கு வழி தெரியாத அந்த மனம் திரும்பிய ஆடை தேடி இயேசு கிறிஸ்து சென்றார். அது நிமித்தம் அவர் மிகவும் சந்தோஷப்பட்டார். பரலோக ராஜ்யம் மனம் திரும்புகிற ஆடுகளை குறித்து சந்தோஷமாக இருக்கிறது. நாங்கள் நீதிமானாக இருக்கிறோம், நாங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். அது நிமித்தமாகவே நாங்கள் தேவனுடைய சபையில் இருக்கிறோம். நம்ம நினைக்கக்கூடாது இயேசு கிறிஸ்து வந்த பிறகு நான் எல்லாம் போயிடுவேன் என்று நாங்கள் நினைக்க முடியாது. எங்களோட வாழ்க்கையில் நாங்கள் சரி செய்ய வேண்டிய காரியங்கள் அநேக இருக்கிறது. எனக்கு பிரியமானவர்களே, 100க்கு 100% நாங்கள் பரலோகத்துக்கு போவதுக்கு ஆயத்தமாக இருக்கிறோமா? எனக்காக உயிரை கொடுத்த அந்த இயேசு கிறிஸ்து எதற்காக ஒரு உயிர் கொடுத்தார்? எதற்காக பாடுகளை பட்டார்? எதற்காக அவர் அடிபட்டார்? எதற்காக அவருடைய இரத்தம் சிந்தப்பட்டது? இன்று எதற்காக அவர் எங்களை ஆசீர்வதித்திருக்கிறார்? உன்னையும் என்னையும் ஆசீர்வதித்திருக்கிறார். குப்பையிலிருந்து என் தேவன் தூக்கியிருக்கிறார். எதற்காக? அவருக்காக வாழும்படியாக, பரலோக ராஜ்யத்துக்கு செல்லுவதற்காக, நித்திய ஜீவனுக்கு செல்லும்படியாக எங்களுக்கு ஒரு இடத்தை அவர் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். ஆனாலும் நாங்கள் கேட்டும் கேளாதவர்களை போல இருக்கிறோம். தேவனுடைய வார்த்தை சொல்லிருக்கிறது, காது உள்ளவன் கேட்க கடவான். காது இருக்கா? உங்களுக்கு விளங்குதா? உங்களுடைய இருதயத்துக்கு செல்லுதா? உங்களுடைய இருதய ஆழத்துக்கு குத்தப்படுதா? நீங்கள் மனம் திரும்பிய ஆடாக நீங்கள் பரலோக ராஜ்யம் உங்களுக்காக மிகவும் மிகவும் ஒரு பெரிய சந்தோஷத்தை அங்கு கொண்டாடுகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. நாங்கள் காண போகிற மறுபடியுமாக கீழ்ப்படியாத மகன், கெட்ட குமாரன் என்று சொல்லுவோம். கீழ்ப்படியாத மகன். இந்த ஆடு வழி தவறி சென்றது. இந்த ஆடு வழி தவறி சென்றது. இந்த கெட்ட குமாரன், இந்த கீழ்ப்படியாத குமாரன் என்ன செய்தான்? எல்லாம் தெரிந்து, தன் தகப்பனுடைய காரியங்கள் தெரியும், ஆசீர்வதித்த காரியங்கள் எல்லாம் தெரிந்தும்
தகப்பனை பற்றி தெரிந்தும் தகப்பனிடத்தில் இருந்து தன்னுடைய சொத்தை பிரித்து வாங்கி கொண்டு போகிறான் இந்த கெட்ட குமாரன். அவன் வாங்கி கொண்டு போகிறதான நேரத்தில் அங்கு என்ன செய்யப்படுகிறது? தேவனுடைய தகப்பனுடைய வீட்டை விட்டு போகிறான், உறவுகளை விட்டு போகிறான். தகப்பனுடைய உறவு இல்லை, சம்பந்தம் உடைக்கப்படுகிறது. அவன் அந்த இடத்தில் இருந்து வேறு இடத்துக்கு போய் தன்னுடைய ஆஸ்திகளை பணங்களை செலவழித்து பிழையான காரியங்களில் அவன் ஈடுபட்டான். அவன் வீட்டில் வாழ்ந்த முறைமைகள் அவனுக்கு தெரியும். நான் எப்படியாக என் தகப்பனிடத்தில் வாழ்ந்தேன், நான் எப்படி சந்தோஷமாக இருந்தேன், நான் எப்படியாக அந்த வாழ்க்கையை நான் என் வீட்டில் வாழ்ந்தேன் என்று இந்த கீழ்ப்படியாத கெட்ட குமாரனுக்கு தெரியும். ஆனாலும் இவன் சொத்தை வாங்கி கொண்டு பிரிந்து போனான். ஆனாலும் எனக்கு பிரியமானவர்களே, காணாமல் போன ஒரு ஆடை தேடி போனதான இந்த தேவன் இந்த கீழ்ப்படியாமல் தன்னுடைய பணத்தை வாங்கி கொண்டு போன மகனை தேடி தன்னுடைய தகப்பன் போகவில்லை. ஆமென், ஆமென். பக்கத்தில் இருக்கிறவங்களை பார்த்து சொல்லுங்க, ஆடை தேடி போன மனிதன் தன் மகன் தன்னை விட்டு போய்விட்டான், ஆனாலும் அவனை தேடி அந்த தகப்பன் போகவில்லை என்று சொல்லுங்கள். நீங்கள் புரிந்து கொண்ட விதத்தை பக்கத்தில் இருக்கிறவர்கள் பார்த்து நீங்கள் சொல்லுங்கள். லூக்கா 15ஆம் அதிகாரம் 20-24 தொடக்கம். இங்கு அந்த கெட்ட குமாரனை இப்போ நாங்கள் கெட்ட குமாரன் என்று சொல்ல போகிறோம், கீழ்படியாத மகன் என்று நாங்கள் அந்த தலையங்கு வைத்துக்கொண்டு நாங்கள் பேசுகிறோம். இந்த மகன் சென்ற பிறகு அங்கு இந்த தகப்பன் தேடி போகவில்லை. தன் மகன் வரும் வரை இந்த தகப்பன் காத்திருந்தான். ஆமென், ஆமென். நாங்கள் வழி தவறி போயிருந்தோம், நாங்கள் தேவனை தெரியாதிருந்தோம், தேவனை தெரியாமல் எங்களுடைய ஆசையில் எங்களுடைய காரியங்கள் நாங்கள் தேவனை அறியாத ஒரு காலம் எங்களுக்கு இருந்தது. அன்று எங்களுடைய தேவன் எங்களை தேடி வந்தார். ஆமென், ஆமென். நாங்கள் தேவனை தெரிந்து, அவருடைய வார்த்தையை தெரிந்து, அவருடைய நியாய பிரமாணங்கள் தெரிந்து, என் தேவனுடைய அன்பு தெரிந்து, எனக்காக மரித்தான் என்பது எல்லாம் தெரிந்தும் உணராதவர்களாய் நாங்கள் திரும்பி உலகத்துக்கு போவோமாயிருந்தால், உலகத்துக்கு வாழ்க்கைக்கு போவோமாயிருந்தால், அந்த இயேசு கிறிஸ்துவின் அன்பு உங்களுக்கு புரியாமல் உலக வாழ்க்கைக்கு மறுபடி விட்ட தொழில் விட்டு வந்த பாவங்களுக்கு நீங்கள் போவோமாயிருந்தால் என் இயேசு கிறிஸ்து உங்களை தேடி வரமாட்டார். எனக்கு பிரியமானவர்களே, நீங்கள் அந்த கெட்ட குமாரனை போல அடிபட்டு தான் வருவீங்க. அந்த கெட்ட குமாரனுக்கு கடைசியாக என்ன நடைபெற்றது? உண்ணுவதற்கு உணவு இல்லை, சாப்பிடுவதற்கு கூட உணவு இல்லாமல் பண்டிக்கு போடுகிறதான அந்த உணவின் மேல் அவன் பிரியமாயிருந்தான் என்று சொல்லுகிறது வேதம். அல்லேலூயா, அல்லேலூயா. எங்க நிலைமையும் அப்படித்தான். நாங்கள் இன்று இருக்கலாம், நல்ல முகத்தை காமிக்கலாம், உள்ளான இருதயங்களை ஆராய்ந்து அறிகிறவர் என் தேவன் ஒருவரே. உங்களுடைய இருதயம் அப்படிப்பட்ட இருதயமாய் இருக்குமா இருந்தால், விட்டு வந்த பாவத்தை நீங்கள் தொடருவீர்களா இருந்தால், விட்டு வந்ததான பாவம் உங்களை பிடித்து கொண்டிருக்குமா இருந்தால், விட்டு வந்ததான தேவனுடைய சமூகத்தில் வந்ததான வியாபாரத்தை மறுபடியும் நீங்கள் தொட்டிருப்பீர்களா இருந்தால், நீங்கள் அடிபட போகிறீர்கள் என்பது உறுதியாயிருக்கிறது. என்னுடைய தேவனுடைய வார்த்தைக்குள்ளாக நாங்கள் தேவனுடைய அன்புக்குள்ளாக நாங்கள் வருவது அவசியமாக இருக்கிறது. நீங்கள் பாருங்க, இந்த கெட்ட குமாரன் கீழ்ப்படியாமல் போனால் தகப்பன் தேடி போகவில்லை. ஆனாலும் தகப்பன் ஒவ்வொரு நாளும் வழி அருகே பார்த்து கொண்டிருக்கிறான். என் மகன் வருவானா, என் மகன் வருவானா என்ற இந்த வேதத்தை நீங்கள் வாசிப்பீர்களா இருந்தால் லூக்கா 15:20-24 தொடக்கம் சொல்லப்படுகிறது. வழி அருகே பார்த்து கொண்டு இருந்ததின் நிமித்தமே அவருடைய மகன் தூரத்தில் வருவதை கண்டவனே தகப்பன் வீட்டுக்குள்ளாக இருந்து ஓடுகிறான் மகனை வரவேற்பதற்கு. அல்லேலூயா, அல்லேலூயா. என் இயேசு கிறிஸ்துவின் அன்பு அப்படியாப்பட்ட அன்பாய் இருக்கிறது. அவர் பார்த்து கொண்டிருக்கிறார். ஏனென்றால் உங்களுக்கு எல்லாம் தெரிந்தும் நீங்கள் போயிருக்கிறீர்கள். முதலில் தேவன் தேடி வந்தது உண்மை. உங்களை நீங்கள் ரட்சிக்கப்படாத காலத்தில், நீங்கள் தேவனை அறியாத காலத்தில் உங்களை தேடி வந்தார், தோளில் சுமந்து வந்தார், உங்களை ஆசீர்வதித்தார். குப்பையிலிருந்து தேவன் என்னை தூக்கி உயர்த்தியிருக்கிறார். எல்லாம் தெரிந்த நான் மறுபடி போவேனா இருந்தால், ஆனால் என்னுடைய அன்புக்காக தேவன் ஏங்கி பார்த்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நாங்கள் தேவனுடைய சமூகத்தில் மனம் திரும்புவது அவசியமாக இருக்கிறது. ஏனென்றால்
தேவன் அதை எதிர்பார்க்கிறார். அது பரலோகத்துக்கு பிரியமாக இருக்கிறது. நாங்கள் மனம் திரும்ப வேண்டிய காரியங்களில் நாங்கள் மனம் திரும்ப வேண்டும். நீங்கள் யோசித்து பாருங்கள், எங்கள் குடும்பங்களில் ஏன் பிரச்சனை வருகிறது, எங்கள் குடும்பங்களில் ஏன் பிரச்சனை ஏற்படுகிறது என்றால், எங்கள் குடும்பத்தில் நாங்கள் கணவன் மனைவிகளுக்கு ஒரு சரியான உறவு இல்லாத நிமித்தம் அங்கு பிரச்சனை வருகிறது. அந்த உறவுக்குள்ளாய் இயேசு கிறிஸ்துவ இல்லை, இயேசு கிறிஸ்துவின் அன்பு இல்லை. பிள்ளைகள் பெற்றோருக்குள்ளாக பிரச்சனை வருவதற்கு காரணம் அங்கு அன்பு இல்லாத காரணமே. 1 கொரிந்தியர் 13வது வசனம் என்ன சொல்லுகிறது? அன்பை குறித்து பேசுகிறது. என்ன தேவ தூதர்களின் பாசை பேசினாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் அங்கு வேலையே இல்லை என்று. என் இயேசு கிறிஸ்துவின் சிலுவையின் மரணத்தில் அவர் அன்பு எப்படியாக அவர் வெளிப்படுத்தினார், அந்த அன்பானது சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் சகிக்கும். ஆமென். சகலத்தையும் என் இயேசு கிறிஸ்து சிலுவையில் அங்கு சகலத்தையும் தாங்கினார், சகலத்தையும் அவர் சகித்து கொண்டார். அவர் பாடுகளை அவர் சகித்து கொண்டார், துக்கங்களை சபித்து கொண்டார், வெட்கங்களை சபித்து கொண்டார், வேதனைகளை நிர்வாணத்தை அவர் சகித்து கொண்டார். தன்னுடைய நிர்வாணத்தை மூடிக்கொள்ள முடியாதபடி ஆணி அடித்தார்கள் மனிதர்கள். அல்லேலூயா. அந்த தேவனுடைய அன்பு எங்களுக்காக உன்னையும் என்னையும் வாழ வைக்க வேண்டும் என்பதற்காக என்னுடைய தேவனுடைய அன்பு அங்கு சிலுவையில் அப்படியாக அவர் பலியாகி அவருடைய அன்பை அவர் வெளிப்படுத்தினார். எனக்கு பிரியமானவர்களே, நாங்கள் திருப்பிக் கொள்ளுவோம். யோவான் 15ஆம் அதிகாரத்தில் 10-11 வசனத்தை வாசிப்போம். நான் என் பிதாவின் கற்பனைகளை கைக்கொண்டு அவருடைய அன்பிலே நிலைத்திருக்கிறது போல நீங்களும் என் கற்பனைகளை கைக்கொண்டு இருந்தால் என்னுடைய அன்பிலே நிலைத்திருப்பீர்கள். என்னுடைய சந்தோஷம் உங்களில் நிலைத்திருக்கும்படி உங்கள் சந்தோஷம் நிறைவாகும்படிக்கு இவைகளை உங்களுக்கு சொன்னேன். தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, அவருடைய சந்தோஷம் எங்களில் நிலைத்திருக்க வேண்டுமாயிருந்தால், தேவனுடைய சந்தோஷம் எங்களில் நிலைத்திருக்க வேண்டுமாயிருந்தால் என் கற்பனைகளை கைக்கொண்டு என் அன்பிலே நிலைத்திருப்பீர்கள். ஆமென். அந்த வார்த்தையை நாங்கள் மறுபடியும் வாசிப்போம். நான் என் பிதாவின் கற்பனைகளை கைக்கொண்டு அவருடைய அன்பிலே நிலைத்திருக்கிறது போல நீங்களும் என் கற்பனைகளை கைக்கொண்டிருந்தால் என்னுடைய அன்பிலே நிலைத்திருப்பீர்கள். என்னுடைய சந்தோஷம் உங்களில் நிலைத்திருக்கும்படி உங்கள் சந்தோஷம் நிறைவாகும் படிக்கும் இவைகளை உங்களுக்கு சொன்னேன். இயேசு கிறிஸ்து இப்படியாக ஒரு முன்மாதிரியாய் வைக்கிறார். நான் என் பிதாவின் அன்பாய் இருந்தேன், என் பிதாவின் கற்பனைகளை நான் கைக்கொண்டு நீங்களும் என்னுடைய கற்பனைகளை கைக்கொள்வீர்களா இருந்தால் என்று சொல்லப்படுகிறது. அங்கு 9ஆம் வசனத்திலிருந்து வாசிப்போமா இருந்தால், பிதா என்பில் அன்பாய் இருந்தது போல நானும் உங்களில் அன்பாய் இருக்கிறேன், என்னுடைய அன்பிலே நிலைத்திருங்கள். நான் என் பிதாவின் கற்பனைகளை கைக்கொண்டு அவருடைய அன்பிலே நிலைத்திருக்கிறது போல நீங்கள் என் கற்பனைகளை கைக்கொண்டிருந்தால் என்னுடைய அன்பிலே நிலைத்திருப்பீர்கள். 11வது வசனம், என்னுடைய சந்தோஷம் உங்களில் நிலைத்திருக்கும்படி உங்கள் சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படி. ஆமென், ஆமென். எங்களுடைய சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படி தேவன் சொல்லுகிறார், என்னுடைய கற்பனைகளை கைக்கொள்ளுங்கள், என்னில் அன்பாயிருங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. எங்களுடைய பிள்ளை நாங்கள் சொல்லுற எல்லாத்தையும் கேட்டு நடந்தால் எங்களுக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். அல்லேலூயா. எங்களுடைய தேவன் எதிர்பார்க்கிறார் அவருடைய வார்த்தைகளை, அவருடைய கற்பனைகளை நாங்கள் கைக்கொள்ள வேண்டும், அவருடைய அன்பை நாங்கள் நினைக்க வேண்டும். அவர்களுடைய அன்பை மறந்து போகக்கூடாது. மறந்து போவதாக இருந்தால் நாங்கள் மனித வர்க்கமே இல்லை. எங்களுக்காக ஒரு உயர்ந்த இடத்தை, ஒரு உயர்ந்த ஸ்தானத்தை தேவன் அங்கு ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். இந்த வார்த்தை சொல்லுகிறது, என்னுடைய அன்பில் நிலைத்திருங்கள், என் கற்பனைகளை நீங்கள் கைக்கொள்ளுங்கள், ஏனென்றால் என்னுடைய சந்தோஷம் உங்களில் நிலைத்திருக்கும்படி. அல்லேலூயா, அல்லேலூயா. நான் மிகுதியான பகுதியை போதகரிடத்தில் கொடுக்கிறேன். நீங்கள் தேவனுடையதான அந்த மரணத்தை நினைவு கூர்ந்து அதை நீங்கள் மறக்க வேண்டாம்.
ஒவ்வொரு மாதமும் நாங்கள் தேவனுடைய அன்பை நினைத்து அங்கு நாங்கள் ராத்திரி போஜனம் எடுக்கிறோம். நாங்கள் ராத்திரி போஜனம் எடுக்கிறதான வேளையில் எங்களுடைய சிந்தை எப்படியாக இருக்கிறது, எங்களுடைய நினைவு எப்படியாக இருக்கிறது, நான் எப்படியாப்பட்டதான காரியங்களை தேவன் மேல் அன்பு உள்ளவனாகவா இதை நான் கொள்ளுகிறேன், மற்ற ஜனங்கள் பார்க்கிறது நிமித்தமாகவா நான் இந்த காரியங்களை செய்கிறேன் என்று நாங்கள் சற்று சிந்திக்க வேண்டும். அவர் தேவன் அன்பாகவே இருக்கிறார், தேவன் அன்பாகவே இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து அன்பாகவே இருக்கிறார். அவருடைய அன்பிலிருந்து நாங்கள் பிரிந்து போகக்கூடாது. பிரிந்து போனால் எங்களுடைய வாழ்க்கை அங்கு அழிந்து போகிறதா இருக்கிறது.